ஓகே. ஸோ அடுத்த செக்ஷன் வந்து பார்க்க போறது வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் கிளவுட்ஸ். சேல்ஸ் ஃபோர்ஸ்ன்றது ஒரு கிளவுட் டெக்னாலஜி தான். இதுல நிறைய கிளவுட்ஸ் இருக்கு. அப்ப இதுல இருக்க கிளவுட்ஸ் கொஞ்சம் பத்தி பார்க்க போறோம். நிறைய கிளவுட்ஸ் இருக்குன்னா அதுல இருக்கிற கண்டென்ட் பத்தி நம்ம வாசிக்க போறது இல்லை. பட் சும்மா நூலகமா காய்ச்சி முடிக்கலாம். ஒரு நாளை ஹாலுக்குலாம் வந்து காய்ச்சி முடிக்கணும். சரி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க மறைச்சு கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேயா? ஸோ வழக்கமான சைட்ஸ் எல்லாத்தையும் குயிக்காக தட்டிட்டு போறேன். ஓகே. சேல்ஸ் பர்சன் நிறைய கிளவுட்ஸ் இருக்கு. நீங்க அதை எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பேசிக்கலி வந்து ஒவ்வொரு கிளவுடை வந்து நீங்க ஒரு சிஸ்டம் மாதிரி யோசிக்கலாம். இப்ப கமத் கவர்னா அது ஒரு system. நேற்று எத்தனை பேர் அந்த ஏஜென்ட் ஃபோர்ஸ் லீக் ஜாயின் பண்ணினீங்க? அதுல எந்த கிளவுட் அப்படி காய்ச்சல் ஆகும் நேற்று? அது நான் சொல்றது நேற்று ஒரு கிளவுட பற்றி காய்ச்சல். அது ஒளி என்ன கிளவுட் பற்றி காய்ச்சல்? கிளவுட் அப்படி ஒவ்வொரு நிறைய கிளவுட் இருக்கு. அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் மாதிரி யோசிக்கலாம். பட் எல்லா சிஸ்டத்துக்கும் ஒரு டேட்டாபேஸ் இருக்க போகுது. ஏன்னா மூணு கிளவுடா இருந்தாலும் டேட்டாபேஸ் உண்டு. சரியா? அப்ப இதுல வந்து சில முக்கியமான கிளவுட்கள் இருக்கு. அது முக்கியமா இந்த சேல்ஸ் கிளவுடும் சர்வீஸ் கிளவுடும் பேசிக்கான கிளவுட்ஸ். சேல்ஸ் கிளவுட் சர்வீஸ் கிளவுட பற்றி கொஞ்சம் வடிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறது இம்பார்ட்டன்ட். அது வேற ஒரு நிறைய கிளவுட்ஸ் இருக்கு. அதுல கொஞ்சம் கிளவுடுகளை பற்றி லைட்டா ஒரு கிளவுட் அந்த டைம்ல அதுல பேசிக்கா இருக்கும். இன்னொரு ரெண்டு வழி அவ்வளவுதான். சரியா? ஸோ இண்டஸ்ட்ரி கிளவுட்ஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ல நாங்க பார்த்தோம்னா எஜுகேஷன் கிளவுட் இருக்கு, ஹெல்த் கிளவுட் இருக்கு, கவர்மெண்ட் கிளவுட் இருக்கு, கிளவுட், மீடியா கிளவுட், கம்யூனிகேஷன், ஃபைனான்சியல் சர்வீஸ், கன்சூமர் குட்ஸ் கிளவுட் தான் நீங்க பார்த்தது. மேனுஃபேக்சரிங் கிளவுட், எனர்ஜி கிளவுட், இப்படி நிறைய இருக்கு. சம்டைம்ஸ் கிடைக்கலாம் பேர் எல்லாம் மாற்றும் சில வேலை. லைக் அவங்க அவங்களுக்கு விஷயம் இல்லை. ஸோ அடிக்கடி பேர் மாற்றியும் இருப்பாங்க. சரியா? ஸோ சேல்ஸ் கிளவுட் சேல் பேமெண்ட் பேசிக்கா அவங்களோட சேல்ஸ் ப்ராசஸுக்கு யூஸ் பண்ணிட்டு வரும். அதாவது உங்களுக்கு வந்த லீட்ஸ் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் டீட்டெயில்ஸ் வச்சு அவங்க அவங்கள வந்து promote பண்றதுக்கு அவங்களோட கோர் கதைச்சு உங்களுக்கு வர அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு டென்டபிள் பிசினஸா மாத்துறதுக்கும் அவங்களோட தொடர்ந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து ஃபாஸ்டா சேல் பண்றதுக்கும் நீங்க யூஸ் பண்ற கிளவுட் தான் சேல் கிளவுட். சேல்ஸ் க்ளவுட் வெரி பேசிக்கான கிளவுட் இந்த சேல்ஸ் கிளவுட். ஓகேயா? அடுத்து சேல்ஸ் கிளவுட். சேல்ஸ் கிளவுட் மெயின் யூசேஜ் வந்து கஸ்டமர்ஸோட சப்போர்ட். அதாவது என்னோட கோர்ஸ் யோசிக்கலாம். ஒரு உங்களோட பிசினஸ் ஒன்று இருக்கு. அந்த பிசினஸுக்கு ஏதாவது அந்த பிசினஸ் சம்பந்தமான இஷ்யூஸா வந்து ஒரு கால் சென்டர் வச்சு நீங்க அந்த இஷ்யூ ரெக்ரூட் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து அது எவ்வளவு டைமுக்குள்ள நீங்க அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. லைக் டைமுக்குள்ள அந்த இஷ்யூ ரிசால்வ் ஆகலையே எஸ்கலேட் பண்றது, அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்யறது வந்து இந்த சர்வீஸ் கிளவுட். அதே மாதிரி சாஸ் கிளவுட்ல வந்து இந்த நாலேஜ் பேஸ் சொல்லியிருக்கு. ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் சொல்லி அதனால இந்த நாலேஜ் பேஸ் சொல்லி ஒன்று வச்சிருப்போம். அந்த நாலேஜ் பேஸ் அப்படி நாங்கள் அப்ளை பண்ணி என்ன செய்யலாம்னா எங்களோட பிசினஸ் சம்பந்தமான அந்த பிக்யூ அந்த நாலேஜ் பேஸ்ல வச்சு வச்சு எங்களோட கஸ்டமருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிளவுட பில்ட் பண்ணிடணும்னு சொல்லி சொன்னால் இந்த பிக்யூ அதனால கஸ்டமர்ஸ் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கிளவுட்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ நாலேஜ் பேஸ் ஃபவுண்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். அடுத்தது மார்க்கெட்டிங் கிளவுட். மார்க்கெட்டிங் கிளவுட் வந்து பர்சனலைஸ்ட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்றது. நோலாவது நீங்க பாத்தீங்கன்னா கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் அது மாதிரி மார்க்கெட்டிங் கிளவுட் நாங்கள் என்ன செய்யலாம்னா எல்லா சேனல்லையும் நாங்கள் பர்சனலைஸ்ட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். நீங்க எஸ்எம்எஸ் அனுப்புறதா இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்ல வந்து கம்பெயின் பண்றதா இருந்தாலும் சரி, ஈமெயில் அனுப்புறதா இருந்தாலும் சரி, அவங்களோட பர்சனலைஸ்ட் இது சேனலுக்கு ஏற்ற மாதிரி இந்த பர்சனலைஸ்ட் இமெயில் அனுப்புறீங்க. போன கிளவுட் நான் ஒரு இமெயில் அனுப்புறதா ஞாபகம் இருக்கா? கிளவுட் ரிசோர்ட்டுக்கு வந்து அந்த ரிசோர்ட் ரிசப்ஷன் இமெயில் அனுப்புவார் அப்படின்னு சொல்லி காய்ச்சினாங்க. படிக்க அப்படிப்பட்ட சினாரியோஸ். அப்ப பர்சனலைஸ்ட்
அவங்களோட பேர் போட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் போட்டு அவங்களோட சொன்னாங்க அனாலிசிஸ் பண்ணி அப்படி அந்த ஒரு கிளவுட் தான் இந்த மார்க்கெட்டிங் கிளவுட். பேசிக்கா மார்க்கெட்டிங் யூஸ் பண்றது. அடுத்தது கமர்ஸ் கிளவுட். கமர்ஸ் கிளவுட் வந்து இட்ஸ் அபவுட் போத் B2C அண்ட் B2B இ-கமர்ஸ். B2C B2B சொல்றது சொல்லணும். வந்து லெட்ஸ் சே என்னோட வந்து ஒரு ஹோட்டல் இருக்கு, சரியா? என்னோட ஒரு ஹோட்டல் இருக்குன்னு சொன்னா என்னோட ஹோட்டல்ல வந்து ஒரு ஆள் வந்து டிரெக்டா வந்து கால் பண்ணி என்ன ஹோட்டல்ல ரூம் புக் பண்றாரு என்றால் அவர் எனக்கு B2C கஸ்டமர். அதாவது அங்க யாருக்கு இடையில பிசினஸ் நடக்குது? நான் பிசினஸ் எனக்கும் இன்னொரு கஸ்டமருக்கும் இடையில பிசினஸ் நடக்குது. அது நம்ம B2C கஸ்டமர்னு சொல்லுவோம். அதே இதுல ஹோட்டல் இருக்கு, ஆனா என்னட்ட வந்து புக் பண்றது ஒரு டிராவல் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க தானே. டிராவல் ஏஜென்ட்ஸ் வந்து புக்கிங் பண்ணுவாங்க. டிராவல் ஏஜென்ட்ஸ் யாருக்கு புக் பண்ணுவார்? இன்னொரு கஸ்டமருக்கு புக் பண்ணுவார். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு புக்கிங் காரது யாரு? ஏஜென்ட். டிராவல் ஏஜென்ட் வந்து ஒரு கஸ்டமரா பிசினஸா? அவர் பிசினஸ் அவர் இன்னொருக்கு பிசினஸ் பண்ண தரவர். அப்ப அந்த டிராவல் ஏஜென்ட் எனக்கு புக் பண்ணினதா இருந்தால் எனக்கு அது B2B, அதாவது நானும் ஒரு பிசினஸ் இன்னொரு பிசினஸோட பிசினஸ் பண்ணணும். அப்ப அது B2B கஸ்டமர். எனக்கு எந்த யூசருக்கு நான் டிரெக்டா ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிருந்தேன்னு சொன்னா அது B2C கஸ்டமர். இன்னொரு பிசினஸுக்கு ஊடாக நான் இன்னொரு கஸ்டமருக்கு நான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிருந்தேன் என்றால் அது B2B கஸ்டமர். ஸோ அப்படிப்பட்ட கஸ்டமர்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த டிஜிட்டல் பிளேட்ஃபார்ம்ஸ், அதாவது இந்த சிங்கள இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் அதுகள்ல செய்யறது தான் இந்த கமர்ஸ் கிளவுட். எக்ஸ்பீரியன்ஸ் கிளவுட் கிடைக்கல உங்களோட கஸ்டமருக்கோ பார்ட்னருக்கோ உங்களோட சேல்ஸ் இன்டர்னல் டேட்டாவை நீங்கள் ஏதாவது ஒரு வகையில நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபைல்ஸ் செட்டிங்ஸ் பாக்கெட்ல உங்களுக்கு நான் இருக்கும் இன்டர்னல் செட்டிங்ஸ் தனியாக இருக்கும், எக்ஸ்டர்னல் செட்டிங்ஸ் தனியாக இருக்கும். இன்டர்னல் வந்து பப்ளிக் ரீட் ரைட் பிரைவேட் ரீட் இருக்கிற மாதிரி எக்ஸ்டர்னல் வந்து நீங்கள் செட் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் கஸ்டமர் வந்து இது ரீட் பண்ணலாமா ரைட் பண்ணலாமான்னு செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஸ் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லி சொன்னால் கேஸ் உங்களுக்கு பார்க்க மட்டுமே வேணும், அதை எடிட் பண்ணக்கூடாது. பப்ளிக் ரீட் ஒன்று கொடுப்பீங்க, அப்போ அவங்க கேஸை பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் கஸ்டமர் கேசஸ் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லை ரைட் பண்ணணும்னா ரீட் ரைட் கொடுக்கலாம். இல்லாட்டி இல்லை அதாவது இந்த கேஸ் பார்க்கணும் அந்த கேஸ் ஆகணும்னா இங்க எக்ஸ்டர்னல் ஷேரிங் செட்டிங் என்ன, இன்டர்னல் ஷேரிங் செட்டிங் என்னன்றது நீங்க செட் பண்ணுவீங்க, சரியா? அது ரெண்டு விஷயம் இருக்கு, நீங்க அதை பார்க்கணும். அதுவே வந்து அனாலிட்டிக்ஸ் கிளவுட். அனாலிட்டிக்ஸ் கிளவுட்ன்றது வந்து டப்ளூ சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்கு சேல்ஸ் சொல்லலாம். மெயினா வந்து என்ன இல்லாமல்னா இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா விஜுவலைசேஷன் வந்து நம்ம டேட்டா நடக்குமே அப்படிப்பட்ட விஷுவலைசேஷன்ஸ் உங்களுக்கு சொல்லி சொன்னா நீங்க டபிள்யூசிஆர்மா பாவிக்கலாம். பேசிக்கா வந்து இது வந்து டிரெக்டா சாம்சங்கோட வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா அப்படி நீங்க சாம்சங்கோட கனெக்ட் பண்ணி நீங்க டயல் டேட்டாவை நீங்க சிஆர்எம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். பப்ளிக் சாரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. பப்ளிக்ல நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்க என்ன செய்யலாம்னா ஒரு எக்ஸல் ஷீட்ல ஒரு டேட்டா இருக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்க அந்த எக்ஸல் ஷீட்ஸ் அதுக்கு அப்லோட் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அது ஃப்ரீயாகவும் நீங்கள் டபிள்யூசிஆர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் பப்ளிக் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க டேட்டா ஷீட்ஸ் இல்லாட்டி பிடிஎஃப் நீங்க அப்லோட் பண்ணி நீங்கள் அனாலிட்டிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது வந்து அனாலிட்டிக்ஸ் கிளவுட். அடுத்தது வந்து ஃபைனான்சியல் சர்வீஸ் கிளவுட். இது வந்து பேசிக்கலி ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு நீங்க கொடுக்குற கிளவுட்ஸ். பேசிக்கா வந்து அசெட் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ், பேங்க்ஸ், பவுலிங்ஸ், அது இந்த ஃபைனான்ஸ் சம்பந்தமான கொடுக்கல் வாங்குறது, இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றது, அவங்களோட ரீபேமெண்ட் அதில் பார்க்கறது, அந்த அந்த சம்பந்தமான எல்லாம் சேர்ந்தது ஃபைனான்சியல் சர்வீசஸ் கிளவுட். அடுத்தது ஹெல்த் கிளவுட். இது வந்து healthcare and life science, right? Hospitals, social management, digital management, health centers,
வச்சிருப்பாங்க தானே, அவங்களுக்கு தேவையான சிஸ்டம்ஸ் அது எல்லாமே வந்து பில்டிங்கா இருக்கு. இந்த சிஸ்டம் எல்லாத்துலயுமே வந்து ஒவ்வொரு ஹெல்த் எடுத்தோம்னா எல்லாருக்கும் காமனான சில மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து அவுட் ஆஃப் த புக்ஸா இருக்கும். அதனால எடுத்து உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். சரியா? அதுல ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். அதாவது நீங்க கோரை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. சரியா? என்ன கோரை சாமிக்கு போகணும்னா காஸ்ட் ஈஸியா இருக்கிறதுக்கா. எவ்ரிதிங் கம் வித் காஸ்ட். நீங்க பிளேஸ் லைசன்ஸ் வாங்கி கிளவுட் வரும்போது நீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து கொண்டு போகும். ஸோ 50-350 இருக்கு, மந்த்லி எல்லாம் இருக்கு. லைசன்ஸ் டைப் வெரி எக்ஸ்பென்சிவ். சரியா? கிளவுட்ன்றது என்ஜிஓஸ், மேனேஜ்மெண்ட், டொனேஷன் மேனேஜ்மெண்ட், ரைட் வழங்குறப்ப எவ்வளோ நேரம் ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு செக் பண்றது. லைக் சமஸ்ல நம்ம செய்வது வந்து இந்த என்டிஎஸ்பி சர்வீஸ் டெக்னு சொல்லி ஒன்று இருக்கு. அது வச்சு செய்யுது. இது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஒவ்வொரு கிளவுடுக்கும் எஜுகேஷன் கிளவுட். எஜுகேஷன் கிளவுட்ன்றது வந்து யூனிவர்சிட்டிஸ், ஸ்கூல்ஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அவங்களோட ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட், எல்எம்எஸ் கல்விதான், எல்எம்எஸ் லைக் லேர்னிங் ரூல்ஸ், அதுகள் எல்லாம் சரி, அதுகள் எல்லாத்துக்கும் எக்யூப்மெண்ட், அதுகள் எல்லாத்தையும் எஜுகேஷன் கிளவுட். அடுத்தது மேனுஃபேக்சரிங் கிளவுட். Focused on manufacturing areas, raw materials, production lines, right? How அவங்கள் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் நீங்கள் செய்யக்கூடிய மேனுஃபேக்சரிங். கன்சியூமர் குட் கிளவுட், கன்சியூமர் குட் கம்பெனிஸ் இந்த ரீட்டைல் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நாங்க இதுதான் நீட் பார்த்த எக்ஸாம்பிள். அது இந்த அவங்களோட ரீட்டைல் எக்ஸ்பீரியன்ஸ், ட்ராக்கிங்ஸ், அனாலிட்டிக்ஸ், அது எல்லாத்தையும் நீங்கள் ட்ராக் பண்றது இந்த கன்சியூமர் கிளவுட். அது வந்து எனர்ஜி அண்ட் யூட்டிலிட்டி கிளவுட். உங்களுக்கு பார்க்க இருக்கும் எனர்ஜி எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி, கேஸ், ரைட், அதுல சம்பந்தமான சப்ளையர், அதுகள் மேனேஜ்மெண்ட், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து அதுக்குள்ள வரும். மீடியா கிளவுட் வந்து மீடியா சப்ஸ்கிரிப்ஷன் மீடியா நடத்துறது, அது சம்பந்தமான எல்லாம் வந்து மீடியாவுக்கு வரும். அடுத்து சிபிக்யூ அன்பியும் இப்ப அது இல்லை நினைக்கிறேன். சிபிக்யூ சிபிக்யூ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. நிறைய சிபிக்யூ ப்ராடக்ட்ஸ் இருக்கு உங்கள்கிட்ட. சேல்ஸ் மாதிரி நிறைய கமிட்டிஸ் நிறைய இருக்கிறாங்க. சிபிக்யூ சிபிக்யூக்கு என்ன வேணும்னு சொன்னால் கண்ட்ராக்ட் ப்ராடக்ட்ஸ். ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க கண்ட்ராக்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ எக்ஸ்எல்டியில் ஒரு பேக்கேஜ் வாங்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன பேக்கேஜ் வாங்குறீங்களோ அது கூட அதுல வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு கோட் சொல்லுவாங்கல்ல, எத்தனை கார்ல காசு, ரெண்டல் டேக்ஸ் வருது, அது கோட்டேஷன் கோட். நீங்கள் வாங்கின பிறகு உங்களுக்கு கண்ட்ராக்ட் இருக்குது. எஸ்எல்டி உங்களுக்கு இப்படி இப்படி சர்வீஸ் பண்ணலாம், மினிமம் இத்தனை என்பிஎஸ் தான் உங்களுக்கு டார்லிங் இருக்கும், அப்ளிங் இருக்கணும், அந்த ஃபேக்டர்ஸ் தானே அது கண்ட்ராக்ட். அவங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறீங்களா இருந்தாலே ஒரு கண்ட்ராக்ட் டைம் இருக்கும். அதான் சிபிக்யூ. ஸோ சிபிக்யூ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், சம்திங் ரிலேட்டட் டு சேல்ஸ் ஆப்வியஸ்லி. அது சம்பந்தமான சிபிக்யூ எங்கேயும் சொல்லி இருக்கிறதுன்னா சிபிக்யூ ஸ்பெஷலிஸ்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு, சேல்ஸ் ஸ்பெஷல் அப்படிப்பட்ட விஷயங்கள். அடுத்தது வந்து மீட்ஆஃப், யாருக்குமே தெரியும், இன்டிகிரேஷன் மிடில் ரெண்டு சிஸ்டம் கனெக்ட் பண்றது யூஸ் பண்றது. ஸோ அது இன்டிகிரேஷன் நம்ம பண்ணுவோம். அடுத்து வந்து ஸ்லாக். அகைன் எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்ம யூஸ் பண்றது அது ஒரு சேல்ஸ் ப்ராடக்ட். இதாவது கம்யூனிகேஷனுக்கு, கோஆர்டினேஷனுக்கு யூஸ் பண்றது. ஓகேயா?
இது எல்லாமே இப்ப நான் சொன்ன எல்லா கிளவுடுமே நீங்க பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ்ல வந்து டிரெக்டா இன்டராக்ட் பண்ணிருக்கு, அதாவது டிரெக்டா வந்து இன்டிகிரேட் பண்ணிருக்கு. இப்போ ஸ்ட்ரக்டர்ல இருந்து நீங்க டிரெக்டா சேல்ஸ் ஃபோர்ஸ் டேட்டாவை அக்சஸ் பண்ணலாம், மியூசியம்ல இருந்து டிரெக்டா சேல்ஸ் டேட்டாவை அக்சஸ் பண்ணலாம். இன்னொரு கனெக்ஷன் கிரியேட் பண்ண தேவையில்லை முக்கியமா. ஓகே, அதாவது கொஞ்சம் சேல்ஸ் க்ளவுட பத்தி கேட்க பார்ப்போம். இப்போ பேசிக்கா வந்து சேல்ஸ் கிளவுட்ல வந்து 3 விஷயங்கள் இருக்குங்கள்ட்ட: எஃபிஷியன்சி, ஆட்டோமேஷன், இன்டெலிஜென்ஸ். சரியா? Sales Cloud is a Salesforce CRM platform designed to support sales teams, helps manage leads, opportunities, accounts, and customer interactions. Offers automation, insight, and mobile access to accelerate the sales cycle. உங்களோட சேல்ஸ் ஏஜென்ட் வந்து ஃபாஸ்டா சேல்ஸ் பண்றதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த சேல்ஸ் கிளவுட். இந்த சேல்ஸ் கிளவுட் மொபைல்ல அக்சஸ் பண்ணலாம், எல்லா சேல்ஸ் ப்ராடக்ட்டும் மொபைல்ல கொடுத்து அக்சஸ் பண்ணக்கூடிய இருக்கும். இங்க மேஜரா நாங்க பாக்குற ஆப்ஜெக்ட் வந்து லீட் ஆப்ஜெக்ட், ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஜெக்ட், அக்கவுண்ட் ஆப்ஜெக்ட், அண்ட் கண்டாக்ட் ஆப்ஜெக்ட். இந்த 4 ஆப்ஜெக்ட் வந்து சேல்ஸ் கிளவுட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆப்ஜெக்ட்ஸ். லீட் மேனேஜ்மெண்ட் சொல்லி என்ன கேட்டால் கேப்சர் அண்ட் ட்ராக் அண்ட் நர்ச்சர் லீட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். லீட்ஸ் என்றது பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ். நீங்க வந்து ஒரு நிறைய ட்ரேட் ஃபேர்கள் நடக்கும் பார்த்துருப்பீங்களானே. என்ன ட்ரேட் ஃபேர்ல வந்து நிறைய உங்களுக்கு ஒரு ட்ரேட் ஃபேர் இருக்கு. அந்த ட்ரேட் ஃபேர்ல வந்து ஒரு ரஃபல் விற்கிறாங்க. உங்களோட பேர் நம்பர் எழுதி போட்டு வின்னர் செலக்ட் பண்ணி சொல்லுவாங்கல்லானே. அது ஏன் அதை செய்யறேன்டா உங்களோட அந்த டீட்டெயில்ஸ் எடுக்கிறது. அதான் நாங்க எனக்கு அதை வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ஒருத்தமே சும்மா அவங்களுக்கு காசு தர மாட்டானே, உங்களுக்கு சும்மா பைசா அதுக்கு பைத்தியமா அவங்களுக்கு இல்லை தானே. அப்ப மேபி அதுல மேபி ஒரு 1000 போன் நம்பர் அவனுக்கு கிடைக்குமா உனக்கு. அந்த அந்த 1000 போன் நம்பர் இருந்தால் அவனுக்கு 1000 லீடு. அந்த 1000 பேரும் அவனுக்கு பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ். சரியா? இந்த 1000 பேரும் அவனுக்கு கஸ்டமர் அவங்க சாமான் வாங்குவாங்களோ? இல்ல. நம்ம என்ன சொல்லணும், இந்த 1000 பேருக்கும் மார்க்கெட்டிங் பண்ணணும், 1000 பேருக்கும் கால் பண்ணி கதைக்கணும். எங்கட சாமான் இது, எங்கள்கிட்ட என்னென்ன சர்வீசஸ் இருக்கு, எங்கட ப்ராடக்ட் என்ன இது அண்டு அதை லீட் நர்ச்சரிங்னு சொல்றது. அந்த லீடை வந்து நர்ச்சர் பண்றது, அதாவது மண்டிய கலவுறதுன்னு நீங்க வேணும் வேண்டாம், அப்படிப்பட்ட விஷயம். அது ட்ராக் பண்ணணும். அப்ப என்ன கடைசியா இந்த லீடை கதைச்சாச்சா. உங்களுக்கு பேங்க்ல லோன் பண்ணுமான்னு நீங்க வதைப்பாங்க, கிரெடிட் கார்டு பண்ணுமான்னு கேட்பாங்க. அது மாதிரி தான். அப்ப இந்த லீட் எனக்கு தேவையா, சில வந்து சொல்லுவாங்க வேணாம் சொல்லுவாங்க முதல்ல. அப்ப கடைசியா என்ன கதைச்சது, அவர்கிட்ட ரிப்ளை என்ன மாதிரி இருந்தது, திருப்பி அவருக்கு கால் பண்ணி கதைக்கிறது நல்லமா கூடாதா, ஓரளவுக்கு ஓரளவுக்கு சான்ஸ் இருக்குண்டா என்ன சொல்லணும், நீ இன்னும் கொஞ்சம் பெட்டரான எம்ப்ளாயியை வச்சு கதைக்கணும். அவர்கிட்ட முதல்ல என்ன செய்யறா லோ லெவல் எம்ப்ளாயி வச்சு காய்க்கிறது ஐடியா தேர்மா தேரா வந்து பாக்குறது. முதல் ஓரளவு தேரக்கூடிய ஆளா இருந்தா அடுத்த நாள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வாயால வெட்டி விழுத்துற ஆளை வச்சு காய்க்க விடுறது. இதுதான் லீட் நர்ச்சரிங். இதுதான் அந்த சிஸ்டம், சிஸ்டம் லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்ப நீங்க பென்சிங்க ஃபில்டர் பண்ணுங்க, ஓகே இவர் தேர மாட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 1000 பேர் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 10 பேர் உங்களுக்கு கடைசியா வந்து நிற்கும். அதான் லீட் டேர்ன் அரவுண்ட் சொல்லுவாங்க. எத்தனை பேர் உங்களுக்கு லீட் வந்து ஆக்சுவல் லீட்ல இருந்து எத்தனை பேர் உங்களுக்கு ஆக்சுவல் கஸ்டமரா வராங்க. லீட் என்பது பொட்டன்ஷியல் கஸ்டமர், அவங்களுக்கு பிசினஸ் ஆவாங்க ரெடி என்றால் அவங்களோட ஆக்சுவல் கஸ்டமர். சரியா? இதுதான் இந்த லீட் மேனேஜ்மெண்ட். இரும்புக்கு ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு எக்ஸாக்ட்லி. அண்ட் ஒரு ஆளுக்கு ஒரு பேங்க்ல வந்து லோன் ரிஜெக்ட் ஆன உடனே மிச்ச எல்லா பேங்க்களும் அவருக்கு கால் பண்றதை நிப்பாட்டிடுவாங்க. ஏன்? அந்த லீட் வந்து ஒரு பொட்டன்ஷியல் லீட் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அவன் அவனுக்கு கால் பண்றது பெஸ்ட். எப்படியோ பேங்க் லோன் ஒரு பேங்க்ல ரிஜெக்ட் பிரச்சனை என்றால் மிச்ச திருப்பி போயிடும், லோன் சாங்ஷன் ஆக இயலாது. அப்ப நீங்க இப்ப பிசினஸ் இப்ப இது வந்து பிசினஸ் வச்சு பாருங்க. நான் தான் என்னட்ட 5 பேர் இருக்காங்க போன் வைக்கிறாங்க என்றால் அந்த 5 பேர் டைமே நான் செய்யணும், மேக்ஸிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். வேணும் அப்ப தேவையில்லாதவர்களோட நான் கதைக்க ஒரு சும்மாக்க வேஸ்ட் காசு. ரைட். அதுக்கு சம்பந்தமான டீட்டெயில்ஸ் நாங்க மெயின்டைன் பண்றதுதான் இந்த லீட் மேனேஜ்மெண்ட். சரியா? இதை வச்சு நீங்க என்ன செய்யலாம்டா, இப்போ பார்க்கலாம் எத்தனை பேர் எந்த லீட கஸ்டமரை மாத்திருக்கிறாங்க. இப்ப நாங்க இந்த 5 பேர் இருக்கிறாங்கன்னா மேபி ஒருவன் வந்து 10 லீட்ல இருந்து ஒருவரை தான் கஸ்டமரை மாத்தி இருப்பான், இன்னொரு 10 லீட்ல இருந்து 10 பேரை கஸ்டமரை மாத்தி இருப்பான். சரியா?
அந்த போல் ஸ்ட்ரீட் கோல் ஒன்று இருக்கு தெரியுமா? ஸ்டாக் மார்க்கெட் கோல் ஒன்று இருக்கு தெரியுமா? லியானோ டிபாகி என்ன வேற அவன் பேரும் பக்கம் அவன் போல் ஸ்ட்ரீட் ஸ்டாக் மார்க்கெட் விற்கிறதுக்கு ஒரு போன் கோல் கதைக்கிற ஒரு சீன் ஒன்று இருக்கு. என்ன சொன்னாங்க பாருங்க, அப்படி கதைக்கிறாக்கெல்லாம் விளையாடாக்கள் அவங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா சொல்லி முடிஞ்சு. ஸோ அந்த அப்படிப்பட்ட அதான் அதுல டெக் பண்றது, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நாங்க டெக் பண்றது. என்ன ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா நீங்க அந்த 5 பேருக்கு நீங்க எப்படி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேட் பண்ணுவீங்க? நீங்க என்ன எவாலுவேட் பண்ணுவீங்க? உங்களோட எம்ப்ளாயி பர்ஃபார்மன்ஸ் நீங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. கேபிஐன்னு சொல்றாங்க, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், ரைட்? ஒவ்வொரு சிஸ்டத்தையும் கேபிஐன்னு சொல்லி இருக்கு. அப்ப இங்கேயும் ஒரு கேபிஐ இருக்கும். சரியா? ஓகே. அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி மேனேஜ்மெண்ட். ஆப்பர்ச்சுனிட்டி மேனேஜ்மெண்ட் சொல்லி சொன்னா இது லீட் இந்த அடுத்த லெவல். இப்ப எனக்கு ஒரு ஹோட்டல் புக்கிங் எனக்கு இருக்கு. ஹோட்டல் புக் என்னட்டா புக்கிங் பண்ணி கேட்கிறாங்கன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இந்த கஸ்டமர் இருக்கிறார் ஆல்ரெடி, அவருக்கு நான் இத்தனை நாள் இன்னத்துக்கு இந்த ஹோட்டல்ல எனக்கு வேணும் ஆப்பர்ச்சுனிட்டி. கேட்டாருன்னா அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நியூ ஸ்டேஜ்ல இருக்கும். நான் கோட்டேஷன் அனுப்பினால் அதுக்கு ஒரு ஸ்டேஜ், சக்சஸ் ஸ்டேஜ்னா ஒன், லொஸ்ட் சொல்லிச்சுன்னா என்ன சொல்லி தனித்தனி ஸ்டேஜ்ல இருக்கும். சரியா? தனித்தனி ஸ்டேஜ்ல இருக்கும். அப்ப அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மேனேஜ்மெண்ட். அடுத்தது வந்து அக்கௌண்ட் அண்ட் கண்டாக்ட் மேனேஜ்மெண்ட். அக்கௌண்ட் கண்டாக்ட் தெரியும், நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து அக்கௌண்ட் சேர்ந்தா பிசினஸ் அக்கௌண்ட், இதே கஸ்டமர்ஸ் இருந்தா கஸ்டமர்ஸ், அவங்களோட டீட்டெயில்ஸ் மேனேஜ் பண்றது, அவங்க இப்போ உங்களோட பிசினஸ் செஞ்சவங்க, அவங்களோட ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் கண்டாக்ட் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்றது, அந்த விஷயம் எல்லாம் இருக்கிறது வந்து இந்த அக்கௌண்ட் அண்ட் கண்டாக்ட் மேனேஜ்மெண்ட். அடுத்து வந்து எல்லாருமே ரிப்போர்ட் அண்ட் டாக்டர்ஸ் இருக்கும். அது இந்த மாதிரி ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து கேபிஐஸ் இருக்கும். அப்ப ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் தனித்தனி ரிப்போர்ட்ஸ் டேஷ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ரிப்போர்ட் அண்ட் டேஷ்போர்ட் நீங்க முதல்ல படிச்சீங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது ஐன்ஸ்டைன் ஏஐ இது வந்து ப்ரெடிக்டிவ் லீட் ஸ்கோரிங்னு சொல்லி இருக்கு. மொபைல் சிஆர்எம் நீங்க மொபைல்ல இந்த சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் அப்போ சொல்ல வந்த விஷயம், கிளவுடுக்கும் தனித்தனி டேட்டா மாடல் இருக்கு. சேல்ஸ் கிளவுட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சேல்ஸ் கிளவுட்ல மேஜரா இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் என்ன, அது இந்த ரிலேஷன்ஷிப் என்ன சொல்லி அதுக்கு தனி டேட்டா மாடல் இருக்கு. இப்படி நாங்கள் நிறைய கிளவுட் பார்த்தோம்னா ஃபைனான்ஸ் கிளவுட், ஹெல்த் கிளவுட், அப்படி ஒவ்வொரு கிளவுடுக்கும் இப்படி தனித்தனி டேட்டா மாடல் இருக்கு. நீங்க அஃபிஷியல் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கிளவுடுக்கும் இப்படி ஆப்ஜெக்ட் மாடல்ஸ் இருக்கும். நீங்க அந்த ஆப்ஜெக்ட் மாடல் தெரிஞ்சாக்கும் உங்களுக்கு தெரியும், ஓகே எனக்கு இந்த ரிக்வயர்மெண்ட் இருக்கு, இதுக்கு ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் இருக்கா, ஓகே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதான் சொல்லணும், ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணும். இல்லாட்டி வேணாலும் கஸ்டமர் கிரியேட் பண்ண வேண்டிய அப்ப இந்த டேட்டா மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். ஒரு ஸ்பெசிபிக் கிளவுடுக்கு நீங்கள் சிஸ்டம் செய்றீங்கன்னு சொல்லி சொன்னா டேட்டா மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டா மாடல் லீட் நான் டைம்ல வெயிட் பண்ணல. லீட் உங்களுக்கு தெரியும், அக்கௌண்ட் கண்டாக்ட் நாங்கள் சார்ஜ்ல முதலே, ஆப்பர்ச்சுனிட்டி, ஆக்டிவிட்டி, டாஸ்க், கேம்பெயின், கோட் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. ப்ராடக்ட் அண்ட் பிரைஸ் புக். ப்ராடக்ட் அண்ட் பிரைஸ் புக் சொல்லி என்னன்னா ப்ராடக்ட் வந்து நீங்க எத்தனை உங்கள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கோ அது எல்லாமே இப்ப சில நேரத்தில் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு 2 பிரைஸ் வச்சிருப்பீங்க நீங்க, நார்மல் பிரைஸ், டிஸ்கவுண்ட் பிரைஸ். சில வேலை உங்களை கஸ்டமர் டைப்ல வச்சு பிளாட்டினம் கஸ்டமருக்கு ஒரு பிரைஸ், கோல்டு பிளஸ் கஸ்டமருக்கு ஒரு பிரைஸ் வச்சிருப்பீங்க. நம்ம ஒரு ப்ராடக்ட் பிரைஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப அந்த தனித்தனி செட் ஆஃப் பிரைஸ் லிஸ்ட் இருக்கு தானே, அதை நாங்க பிரைஸ் புக்னு சொல்றோம். நாங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு மல்டிபிள் பிரைஸ் புக் இருக்கலாம், இருக்க அவசியம் இல்லை, இருக்கலாம். அப்ப நீங்க அதை வச்சு கோட் கிரியேட் பண்ணிக்கல, எந்த பிரைஸ் புக்ல இருந்து கோட்டேஷன் கிரியேட் பண்ணணும்னு எடுத்து பண்ணுவீங்க. அப்ப இந்த ப்ராடக்ட், இந்த பிரைஸ் புக், இந்த கோட் எல்லாமே வந்து கொண்டு நிறைய இன்டர்கனெக்ஷன் ஆனது. சரியா? லீட் கன்வர்ஷன். ஒரு லீடை வந்து நீங்கள் அக்கௌண்டாகவும் கண்டாக்டாகவும் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் மாற்றலாம். இல்லாட்டி ஒரு லீடை வந்து நீங்கள் பர்சனல் அக்கௌண்டாகவும் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் மாற்றலாம். பர்சனல் அக்கௌண்ட் பிசினஸ் கொஞ்சம் இருக்குது, ரைட்? ஒரு பிசினஸா இருந்தால் அது பிசினஸ் அக்கௌண்ட், ஒருத்தர் இண்டிவிஜுவல் பர்சனா இருந்தால் அது பர்சனல் அக்கௌண்ட். அப்ப நீங்க ஒரு லீடை வந்து
பிசினஸ் அக்கௌண்ட் லீட் கன்வர்ஷன் பண்ணீங்க என்றால் அது 3 ஆப்ஜெக்ட் ரெக்கார்டை கிரியேட் பண்ணும் உங்களுக்கு. பிசினஸ் அக்கௌண்ட், கண்டாக்ட், பாயிண்ட், ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 2 கன்வர்ஷன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்றால் ஆப்ஷனல். ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகலாம், கிரியேட் ஆகாம விடலாம். நீங்க சேல்ஸ்ல லீடுக்கு போய் ஒரு லீட் ரெக்கார்ட் பேஜ் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல மேல கன்வெர்ட் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி என்ன நடக்குதுன்னு செக் பண்ணி பாருங்க. அப்புறம் சரி, அதான் லீட் கன்வர்ஷன். எல்லாம் இதில் இந்த லீட் கன்வர்ஷன்ன்றது ஆல்ரெடி சேல் டு இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி. நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை, அதை நீங்க யூஸ் பண்றது. இதான் நான் காய்ச்சல். நான் கன்வெர்ட் இந்த கன்வெர்ட் பட்டன் இருக்கும். அதை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லீட் ரெக்கார்ட் காணாம போய் இது கண்டாக்டும் அக்கௌண்ட்டும் கிரியேட் ஆகும். நீங்க புது வண்டி கிரியேட் பண்ணணும்னு செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா புது வண்டி கிரியேட் பண்ணுவாங்க. சரியா? சேல்ஸ் ஃபனல் எவ்வளவு கிரியேட் பண்ணுவீங்க? இன்ட்ரெஸ்ட், இன்டென்ட், கன்சிடரேஷன், இது கூட கஸ்டமர் பிஹேவியர். ஒவ்வொரு பிஹேவியர் பேட்டர்னுக்கும் இங்க வந்து நாங்க என்ன செய்வோம், இதை லீட் ஜெனரேட் பண்ணுவோம் முதல். இது வந்து லீட் குவாலிஃபிகேஷன். நாங்க செக் பண்றது என்னோட லீட் வந்து குவாலிஃபைட் லீடா இல்லையான்னு பண்றது. சேர்ந்து ஸ்கெடியூல் மெமோ ஓ மீட்டிங் ஒரு டெமோ சம்மிங் கொடுக்கறது, நெகோசியேட் பண்றது, காசு என்ன கூட குறைய லைக் பார்கெனிங் பண்றது, கடைசியா க்ளோசிங் தி டீல். டீலை நீங்க க்ளோஸ் பண்றீங்களா இல்லையா? இதுதான் சேல்ஸ் பைப்லைன். அகைன் இதெல்லாம் சேர்க்கிறது நாங்கள் தனியாக 2 கிளாஸுக்கு படிக்கிற விஷயங்கள். நான் ரொம்ப சுருக்கமா சொல்ல ட்ரை பண்றேன். பெனிஃபிட்ஸ் வந்து ஷார்ட் சேல்ஸ் சைக்கிள்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் வின் ரேட்ஸ், forecast with great accuracy, improve customer relationship with 360 view, save time through automation of manual tasks, collaborate seamlessly with team members using Chatter and Slack. இது சில முக்கியமான கீவேர்ட்ஸ். இந்த 360 view ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேல்ஸ் பர்சன் முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். அதாவது ஒரு கஸ்டமர் பேஜ் நீங்க ஓப்பன் பண்ணீங்க வந்து அவர்கிட்ட 360 டிகிரி உங்களுக்கு தெரியும். கஸ்டமர் 360 டிகிரி தெரியாது, அவங்களுக்கு சம்பந்தமான 360. அதாவது எப்போதுல இருந்து உங்களுக்கு பிசினஸ் உங்களுக்கு கஸ்டமர் ஆயிருக்கிறார், அவருக்கு உங்களுக்கு டோட்டல் அவ்வளவு ரெவென்யூ தந்திருக்கிறார், அவர் டோட்டல் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அவர்கிட்ட, அவர்கிட்ட இன்வெஸ்ட் லீட்ஸ் இருக்கு உங்கள்கிட்ட, ரைட்? அவரோட கீ இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டூரிசம் சம்பந்தமான பாஸ்போர்ட் டீடைல்ஸ், ரைட்? அது சம்பந்தமான டீடைல்ஸ் அப்படிப்பட்ட எல்லாமே இருக்கிறது. அவங்களோட பிசினஸ் தேவையான முழு விஷயமும் அந்த ஒரு பேஜ்ல இருக்கணும். அதான் அக்கௌண்ட் 360 வியூ நாங்க சொல்றோம். நாங்கள் அது ஏஐ பாயிண்ட் ஆஃப் வியூ ஹேக்கிங் இருக்கு பாரு. இது நான் இந்த ஸ்லைட் முன்பு கிரியேட் பண்ண ஸ்லைட். ஏஐ பத்தி இதுல இல்ல, ஏஜென்ட் பத்தி இதுல இல்ல. ஏஜென்ட் பத்தி நாங்க இதுல பார்த்தோம்னா லீட்டுக்கு வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் தானே. நீங்க நீட் ஒரு காலேஜ் இருப்பீங்க, இந்த காலேஜ் இருக்குது, அந்த ஃபாலோ பண்ணலாம் நோட் பண்ணலாம் இங்க ஏஜென்ட் யூஸ் பண்ணி. ஏஜென்ட் ப்ரோஸ் செய்யும் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு ஒரு இமெயில் ரிமைண்டர் அனுப்புறது, பண்றது எல்லாத்தையும் வந்து ஏஜென்ட் ப்ரோஸ் செய்யும் உங்களுக்காக. ஸோ ஏஜென்ட் ப்ரோஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து சேல்ஸ்ல நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு. டெமோவெல்லாம் காட்டுறதுக்கு இப்போ டைம் இல்லை, சாப்பிட்டுக்கலாம். ஓகே, சேல்ஸ் க்ளவுட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு சேல்ஸ் க்ளவுட் தெரியும் முதல்ல கேஸ் மேனேஜ்மெண்ட், ரைட்? ஒரு கஸ்டமர் உங்களுக்கு இஷ்யூ இருந்து மெயிலில் அனுப்பலாம், கேஸ் கிரியேட் பண்ணலாம், இல்லாட்டி உங்களுக்கு கால் சென்டர்ல கால் பண்ணி கேஸ் கிரியேட் பண்ணலாம், ரைட்? அந்த கேஸ் நாங்கள் மேனேஜ் பண்றது தான் சர்வீஸ் கிளவுட். இது வந்து சர்வீஸ் கிளவுட் டேட்டா மாடல். நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி சேல்ஸ் கிளவுடுக்கு ஒரு டேட்டா இருக்கிற மாதிரி சேல்ஸ் கிளவுடுக்கு டேட்டா மாடல் இருக்கு. இந்த மெயினான ஆப்ஜெக்ட் வந்து அக்கௌண்ட் கண்டெக்ட் கேஸ், ரைட்? நிறைய இருக்கு. நம்ம சும்மா கேஸ் சொல்லி முடிச்சுட்டேன். கேஸுக்கு கேஸ் கமெண்ட் இருக்கு, கேஸ் ஹிஸ்டரி இருக்கு, இமெயில் மெசேஜ் இருக்கு, நாலேஜ் ஆர்டிகல், கேஸ் மைல் ஸ்டோன். அது வந்து இன்னும் இன்டெப்தா போய் கொண்டிருக்கும் முறை நான் காய்க்கிறது வந்து வெரி ஹை லெவல்ல. கேஸ் மேனேஜ்மெண்ட், கேஸ் மேனேஜ்மெண்ட் சொல்றதுன்னா உங்க கஸ்டமர் வந்து ஒரு கேஸ் கிரியேட் பண்ணுவார். கஸ்டமர் கேஸ் கிரியேட் பண்றதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேஸ் கிரியேட் பண்ணலாம், எஸ்எம்எஸ்ல மெசேஜ் போட்டு கேஸ் கிரியேட் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பி கேஸ் கிரியேட் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு வெப் பேஜ் இருந்து அந்த வெப் பேஜ்ல வந்து நீங்க கேஸ் கிரியேட் பண்ணலாம். அப்படி நிறைய சேனல்ஸ் இருக்கு. உங்க கஸ்டமர் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்றதுக்கு கேஸ் கிரியேட் பண்றதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு. சரியா? இது வந்து போன் என்றால் என்ன ஃபீச்சர் இருக்கு உங்கள்கிட்ட, அந்த போனால கேஸ் கிரியேட் பண்றதுக்கு என்ன ஃபீச்சர் இருக்கு? சிடிஐ என்றது வந்து டெலிபோனி இன்டராக்ஷன், சரியா? அதாவது நீங்க இப்ப நாங்க ஹார்ட் போன் இந்த இதுக்கு நீங்க லேப்டாப்ல வந்து போன் ஆன்சர் பண்றது ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. இப்போ கோர்ஸ் இருக்கிறாக்கள் வந்து மொபைல் போன் ஹெட்ஃபோன் கேட்பாங்க, ராஜா இருப்பீங்க அதே மாதிரி.
ரைட். இமெயில் வந்து இமெயில் வந்து அப்படின்னு சொன்னா இமெயில் டு கேஸ் ஃபங்க்ஷனாலிட்டின்னு சில சோர்ஸ்ல இருக்கு. நீங்க செட் பண்ணணும்னு சொல்லிட்டோம்னால் உங்களோட பிசினஸுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்கும். அந்த இமெயிலுக்கு எப்ப எல்லாம் யாராவது இமெயில் அனுப்புறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா சில சோர்ஸ்ல கேஸ் வந்து கிரியேட் பண்ணும். சரியா? அது இமெயில் டு கேஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. அது வந்து வெப்ல வந்து வெப் டு கேஸ் வெப் ஃபார்ம் சப்மிட் பண்ணா கேஸ் கிரியேட் ஆகும். லைவ் சேட்ன்றது வெப் சேட் உங்களுக்கு தெரியும். சோஷியல் மீடியாவும் ஓகே. மொபைல் வந்து அவங்களோட உங்களோட மொபைல்ல வந்து கேஸ் கிரியேட் பண்றேன். ஸோ இப்படி வந்து கேஸ் கிரியேட் பண்றது நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ பேசிக்கா வந்து இந்த முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இமெயில் டு கேஸ். இமெயில் டு கேஸ் என்ன செய்யும்னா நம்ம சொன்னாங்க இமெயில் டு கேஸ் கன்ஃபிகர் பண்ணலாம். வெரி சிம்பிள். ஒரு செய்திடலாம். அவருடைய கம்யூனிகேஷன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்கும். அந்த இமெயில் அட்ரஸ் எடுத்து கொண்டு போய் என்னோட ஜிமெயிலையோ அவுட்லுக்குள்ளயோ நாங்கள் கேஸ் ஃபார்வர்டிங் எனேபிள் பண்ணிட்டு சொல்லிட்டு எல்லாம் எங்களோட மெயில் வருது. அது சிஸ்டம் என்ன செய்யும்னா அந்த இமெயிலுக்கு வந்து இமெயிலை வந்து ஃபார்வர்ட் பண்ணும். அந்த சேவர் என்ன செய்யும்னா இந்த இமெயில வந்து கேஸா கிரியேட் பண்ணும். சரியா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இமெயில வந்து நாங்கள் கேஸ் அங்கே கிரியேட் பண்ணுவோம். கேஸ் நம்பர் வந்து கிரியேட் ஆகும். கண்டாக்ட் நேம், கண்டாக்ட் இமெயில், கேஸ் சப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். சரியா? இதுதான் இமெயில் டு கேஸ். நான் அப்படி ஒர்க் ஆகும் செய்யிட்டேன் சொல்லிட்டேன். சாரி. இதுதான் கேஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். நாங்களா கேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நடக்கும்னு சொல்லி சொன்னால் நாங்களா கேஸ் வந்து கிரியேட் ஆகி அது யார் ஒரு ஆளுக்கு அசைன் ஆகும். யாரோ ஒரு பர்சனுக்கு அசைன் ஆகும். இல்லாட்டி யாரோ ஒரு டீமுக்கு அசைன் ஆகும். என்ன டீம் வெயிட் பண்ணுறாங்க. என்ன 4-5 பேர் ஒரு இப்ப ஐடி டிபார்ட்மெண்ட்ல 5 பேர் இருக்கணும். ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் 4 பேர் இருக்கணும். அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து செய்யணும். இதை முதல் என்ன செய்வாங்கன்னா வெரிஃபை சப்போர்ட் என்டைட்டில்மெண்ட். அதாவது இப்ப என்டர்டைன்மெண்ட் நான் இங்க ஸ்ரீலங்கா யூஸ் பண்றது இல்ல. அது ஃபாரின் கண்ட்ரிஸ்ல வந்து நீங்க ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க என்றால் இந்த ப்ராடக்ட் வந்து என்னென்ன சர்வீஸுக்கு எலிஜிபிள் சொல்லி இருக்கு. நீங்க எல்லாத்தையும் போய் அவன்கிட்ட போய் நிக்கல. அந்த என்டர்டைன்மெண்ட் ஒரு கண்ட்ராக்ட்ல போட்டிருக்கும். நீங்க என்னென்னத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் டவுன்லோட்னால் எனக்கு வருஷத்துக்குள்ள கொடுக்கணும். அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி. அப்படிப்பட்ட விஷயம். அப்ப இப்படி என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. இந்த என்டர்டைன்மெண்ட் செட் பண்ணுங்க. இதுக்கு இந்த என்டர்டைன்மெண்ட் என்ன இருக்கு எஸ்எல்ஏன்னு சொல்லுவாங்க. சரியா? எஸ்எல்ஏயின் படி உங்களோட எஸ்எல்ஏயின் படி நீங்க டிசைட் பண்ணணும். இந்த கேஸ் வந்து கிரியேட் ஆகும். கேஸ் கிரியேட் ஆகி முடிய இந்த கேஸ் ரிசால்வ் பண்ணிட்டீங்க என்றால் முடிஞ்சு கேஸ் வந்து போஸ்ட் பண்ணிடுவீங்க. கேஸ் ரிசால்வ் இல்ல சொன்னால் திருப்பி நீங்கள் ரீவர்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள இது ரீவர்ட் பண்ண படையலைன்னு சொல்லி சொன்னால் அது ஆட்டோமேட்டிக் என்ன நடக்கும்னா எஸ்கலேட் ஆகும். அதாவது மேனேஜர் இருக்கும். ஒரு கேஸ் வந்து நம்மளா ஒரு 2 daysக்குள்ள நீங்கள் க்ளோஸ் பண்ண வேணும். பட் சம் ரீசன் ட்ராக் ஆகி கொண்டிருக்குது இருக்க முடியாத காரணத்துக்காக சொல்லிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா கேஸ் வந்து எஸ்கலேட் ஆகி ரீஅசைன் ஆகும். அடுத்த லெவல் மேனேஜர் லெவல்லையும் தண்ணி இந்த டிபார்ட்மெண்ட் லெவலுக்கு திருப்பி இதே சைக்கிள் திருப்பி நடக்கும். அதான் ஒரு கேஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் நார்மலா இன்டர்னலா நடக்கிற மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். நியூ கேஸ் வெப் அப்படின்னா நீங்க எக்ஸாம்பிள் இமெயில் டு கேஸ் இருக்கு தானே. இமெயில் டு கேஸ் செய்யும் கஸ்டமருக்கு இமெயில் அனுப்பிக்கலாம். கேஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரிப்ளை அனுப்புறது கஸ்டமருக்கு. நாங்கள் உங்களோட கேஸ் உங்களோட கேஸை ரிசீவ் பண்ணிட்டோம். இவ்வளவு அவங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும்னு சொல்லி இந்த ட்ரெயிலர்ல யார் கேஸ் கிரியேட் பண்ணீங்க வேற வேற பிரச்சனைகளுக்காக ட்ரெயிலர்ல நேம் பிரச்சனை வவுச்சர் பிரச்சனை சொல்லி நீங்க கேஸ் கிரியேட் பண்ண விட நான் ஒரு இமெயில் வந்திருக்கும். ரைட்? கிரியேட் பண்ண நடக்கும். அது எப்படி வேலை செய்யலையா நோ ரிப்ளை சொல்லி ஒரு இமெயில் வரும். ரைட்? அது வந்து கேஸ் கிரியேட் பண்ணிடணும். ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமருக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஓம் வந்துட்டு கொஞ்சம் பொருளும் செக் பண்ணி சொல்றோம். ரெண்டு சொல்லலாம் அவங்க முடியாத கேஸ் பண்ணி சொல்லி அதுக்கு அட்டன் அவுட் ரெஸ்பான்ஸ் நாங்கள் வச்சிருக்கிறது. அடுத்தது வந்து வேலை செய்யற அவ்வளவுதான். இது ஓட கியூ நான் டீப்பா போகிறது இருக்குல்ல. கியூ என்றால் நிறைய பேச்சு எந்த வேலை செய்கிறது. சரியா? அவ்வளவுதான். இப்போதைக்கு அவ்வளோத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு. அகைன் ஐ வாண்ட் ஸ்கிப் திஸ் ஆல் ஸ்கிப் பண்ணிட்டேன்னா ஓகே தட்ஸ் இட்.
எஸ்கலேஷன் ரூல் நான் ராஜநாதன் எஸ்கலேஷன் ரூல் என்ன, நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம்ல நீங்க செட் பண்ணுவீங்க. இந்த கேஸ் குறிப்பிட்ட டைம்ல சொல்லுவாங்க இல்லைன்னா எஸ்கலேட் ஆகும். அவ்வளவு. சரியா? எனி கொஸ்டின்ஸ்? இது எல்லாமே வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான். இதுல உங்களுக்கு எந்த கேள்வி கேட்க போறதுமோ இல்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு. நான் செல்ஃப் செஷன் அட்டன் பண்ணினாலும் ஓகே. அப்ப இந்த செல்ஃப்ல இது ஒரு 3 கிளவுடா சொல்லணும்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு 3-4 கிளவுட் படி சொல்லணும். ஓகே, சேல்ஸ் கிளவுட் இப்படி, சேல்ஸ் கிளவுட் இப்படி. இதுல முக்கியமான கிளவுட் நான் சொல்லுங்க, டேட்டா கிளவுட். அதெல்லாம் நாங்கள் படிக்கிட்டு முதலே ஏஜ் செஷன் கடைசி ஞாயிற்றுக்கிழமை படிச்சினாங்கன்னா டேட்டா கிளவுட் என்ன ஒரு அகத்து பாது ஒரு ரெக்கார்டிங்க கேட்குறதா இல்லைண்ணா? சரி, பார்க்கணும் போய். போட்டு கொடுத்துருங்க. செக்ஷன் பார்க்கறது முதல் ஒரு சின்ன பிரேக். பின்னுங்க ஸ்நாக்ஸ் இருக்கு, எடுத்துக்கொள்ளணும். இப்ப 4:15 நேரம் நாங்கள் 4 ஸோ முதல்ல சொன்ன மாதிரி பிஎஸ்கோ டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்க. ஜாவா இல்லாதாக்கள் ஜாவா ஜுலி வந்து கூகுள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி சிஎம்டி ஓப்பன் பண்ணிட்டு ஜாவா ஹைஃபன் வெர்ஷன் ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன் பண்ணி டைப் பண்ணி என்டர் பண்ணி நீங்கள் இருந்தால் இப்படி உங்களோட ஜாவா எஸ்டிகே இந்த ஜேடிகே இந்த வெர்ஷன் வந்து சொல்லும்போது அப்படி சொல்லி சொன்னால் உங்களோட ஜாவா இருக்குன்னு அர்த்தம். இல்லை என்ன மிஸ்டேக். இப்போ நீங்க ஜாவா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும், இல்லாட்டி உங்களோட சிஸ்டம் பாத்துல வந்து ஜாவா ஹோம் வந்து செட் பண்ண வேண்டி இருக்கும். சரியா? அதுக்கு அடுத்தது வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் சிஎல்ஐ. சேல்ஸ்ஃபோர்ஸ் சிஎல்ஐ டவுன்லோட் பண்றதுக்கு சேல்ஸ்ஃபோர்ஸ் சிஎல்ஐ என்று கூகுள் பண்ணுங்க. அது டவுன்லோட் பண்றதுக்கு ஃப்ரீ டவுன்லோட். அதுவும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இதே சிஎம்டியில் அகைன் எஸ்எஃப் டைப் பண்ணிட்டு என்ன பண்ணினீங்கன்னா இப்படி அவுட்புட் உங்களுக்கு வரும். இப்படி வந்துச்சுன்னா நீங்க சேல்ஸ்ஃபோர்ஸ் சிஎல்ஐயும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க என்ற அர்த்தம். சரியா? திருப்பி இதெல்லாம் முடிஞ்சுன்னா நீங்க பிஎஸ் கோட் ரீஸ்டார்ட் பண்ணினான் எல்லாம் பிஎஸ் கோட் ரீஸ்டார்ட் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்க இதுல என்ன செய்யணும்னு கேட்ட அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சில எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்ப இது வந்து பிஎஸ் கோடுண்ட யூஐ. இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இப்படி ஒரு இந்த இந்த லோகோ இருக்கிறவர் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ். இதை நீங்க கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களோட பிஎஸ் கோட்ல வந்து தேவையான எக்ஸ்டென்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். சரியா? இதுல உங்களுக்கு முக்கியமான இப்ப எங்களுக்கு மெயினா வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன் யாருன்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் சேல்ஸ்ஃபோர்ஸ் சர்வீஸ் பேக் கண்ட்ரோல் இருப்பார். சேல்ஸ்ஃபோர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக் இவர் தான் எங்களுக்கு தேவையான மிக முக்கியமான எக்ஸ்டென்ஷன். நான் இதுவுமே நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். சேல்ஸ்ஃபோர்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். பட் எங்களுக்கு மெயினா விஎஸ் கோட்ல சேல்ஸ்ஃபோர்ஸ் இன்டிகிரேஷன் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு தேவையான முக்கியமான எக்ஸ்டென்ஷன் பேக் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக். இவரை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சு கொண்டீங்க என்றால் சரி. சரியா? அது நிறைய இருக்கு. நீங்க மிச்சதெல்லாம் பத்தி பொடி பண்ணாதீங்க பேச. அப்போதைக்கு இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக்கை மட்டும் மடிவா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த லைட்னிங் வெப் கம்போனன்ட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். நாங்க லைட்னிங் வெப் கம்போனன்ட் சம்பந்தமா நாங்க அடுத்த செஷன் பார்க்க போறபடியா நீங்க அந்த லைட்னிங் வெப் கம்போனன்ட் என்றதையும் நீங்கள் வச்சுக்கொண்டீங்கன்னா பெட்டர். சாரி, இது அதுக்குள்ளே வருதா? இது சேல்ஸ்ஃபோர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக்குகள் எல்லாமே வருதா? ஓகே, அப்படின்னு ஓகே. ஒன்று இன்ஸ்டால் பண்ணுங்க, எல்லாமே வந்துடும், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சேல்ஸ்ஃபோர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக் இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. அது என்ன சொல்லும் அதன்படி மிச்சது பாருங்க. பட் நீங்க சேல்ஸ்ஃபோர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவு நீங்க முடிச்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்க வெற்றிகரமா உங்களோட பிஎஸ் கோட சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு அர்த்தம். நாங்க இதுக்கு டெவலப்மெண்ட் பண்ண இல்லையா? டெவலப்மெண்ட்டுக்குரிய ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிருக்கோம். சரியா? சோ இதுல வந்து நாங்க முதலாவது என்ன செய்யணும்னு சொல்லிச்சோன்னா எங்கட நாங்கள் இது வந்து எங்க லோக்கல் என்ன இது வந்து எங்கட லோக்கல் மிஷின். பிஎஸ் கோட் பதில ரன் பண்ணுது எங்கட லோக்கல் மிஷின்ல ரன் பண்ணுது. அப்ப இந்த லோக்கல் மிஷின்ல நான் ரன் பண்றத வந்து
லோக்கல் மிஷின்ல இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், இந்த சேல்ஸ் ஃபோர்ஸோட வந்து கனெக்ட் பண்ணணும் நான் முதல். என்ன இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் ஓகோட வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் என்றால் கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி. கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி தான் நாங்கள் ஒரு கொமாண்ட் வந்து டைப் பண்றதுக்குரிய ஷார்ட்கட் அங்கட பிஎஸ் கோட்ல. கண்ட்ரோல் ஷிஃப்ட் பியை கொடுத்துட்டு authorize இல்லாட்டி XFDX கோலன் authorize and oak. நீங்க authorize and oak authorize and நீங்க டைப் பண்ண தோங்க உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காட்டும் பாருங்க. அதுல முதலாவது பாருங்க authorize and oak ன்னு சொல்லி. authorize and oak ன்றதை நீங்க எப்படி செலக்ட் பண்ணினீங்கன்னு கேட்டா அது முதலாவதா கேட்கும். நீங்க என்ன டைப் ஆஃப் ஓக வந்து கனெக்ட் பண்ண போறீங்க. நாங்க என்ன செய்ய போறோம்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் ஓக இருக்கு தானே, நாங்க வழக்கமா எங்களோட ஆப்ஜெக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணுவோம் எங்களோட சேல்ஸ் ஃபோர்ஸ் ஓக் அவரையும் இந்த பிஎஸ் கோடையும் கனெக்ட் பண்ண போறோம். நாங்கள் இப்ப கனெக்ட் பண்ணினா தான் எங்க கோடிங் எழுதலாம எங்களோட சேல்ஸ் ஃபோர்ஸ். அப்ப நாங்க கனெக்ட் பண்ணிக்கல முதலாவா கேட்கும் நீங்க என்ன டைப் ஆஃப் ஓக வந்து நீங்க கனெக்ட் பண்ண போறீங்க. உங்களோட பிளே கிரவுண்ட் எல்லாமே, அதாவது நீங்க நார்மலா என்ன செய்வீங்க, உங்களோட பிளே கிரவுண்ட்ல நீங்க கூடுதலா எல்லாம் லேர்னிங் செய்வீங்க. அது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் டைப் யூஆர்எல் தான். சரியா, அதாவது ப்ரொடக்ஷன் டைப் ஓக் தான். உங்க டெவலப்பர் ஓக் இருக்கு தானே, அவரும் ப்ரொடக்ஷன் டைப் ஓக் தான். இந்த சாண்ட் பாக்ஸ்ன்றது வந்து நாங்கள் டெவலப்மெண்ட் பண்றது, அது உண்மையான ரியல் வேர்ல்டுல வந்து டெவலப்மெண்ட் பண்ற ஒரு என்வயர்மெண்ட் தான் இந்த சாண்ட் பாக்ஸ்ன்றது. அப்ப நீங்க சாண்ட் பாக்ஸை பத்தி worry பண்ண தேவையில்லை. அப்ப நீங்க முதலாவது என்ன செய்யணும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி அடிச்சு authorize and ஓகன்னு கொடுத்துட்டு அது கேட்கும் ப்ரொடக்ஷனோ கமாண்ட் ப்ரொடக்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ப்ரொடக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணினா அது வந்து ஒரு டிஃபால்ட் ஏரியாஸ் கொடுத்துருக்கும், ஒரு ஷார்ட் நேம் மாதிரி. உங்களுக்கு அந்த ஓக் விளங்கக்கூடிய மாதிரி ஒரு ஷார்ட் நேம் அது கேட்கும். நான் வந்து மை லேர்னிங் ஓக்ன்னு கொடுக்குறேன். சும்மா மை லேர்னிங் ஓக் ஒன்று கொடுத்துட்டு என்ட பண்ணினு சொல்லி சொன்னாங்க. இப்ப என்ன செய்யும் என்றால் ஆத்தரைஸ் அண்ட் ஓகன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லாகின் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணு. அப்ப லாகின் பேஜ் நான் அதில் ஓப்பன் பண்ணேன்னா அதுல என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் வரும்னு எனக்கு தெரியாது. அதனால நான் அதை காட்ட விரும்பலைன்றதுக்காக அந்த இந்த டேப்ல இப்போ லாகின் பேஜ் வரும். நீங்க அந்த லாகின் பேஜ்ல போய் உங்களோட பிளே கிரவுண்டுக்குரிய யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுக்கணும். இதுல கொடுத்துட்டு லாகின் கிளிக் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு பாப் பாக்ஸ் ஒன்று வரும். உங்களோட சேல்ஸ் ஃபோர்ஸை பிஎஸ் கோடோட கனெக்ட் பண்ணட்டுமா ரெண்டு கேட்டு கொண்டு வரும். நீங்க அலோவன்ற பட்டனை கிளிக் பண்ணினீங்கன்னா சரி சேல்ஸ் ஃபோர்ஸும் கனெக்ட் பண்ணப்பட்டு. அப்படி சக்சஸ்ஃபுல்லா கனெக்ட் பண்ணப்பட்டுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து நான் அதை கேன்சல் பண்ண அனுப்புவேன். உங்களுக்கு சக்சஸ் மெசேஜ் வரும். எனக்கு இப்போ பெய்டிய மெசேஜ்ல வருது என்னன்னா கேன்சல் பண்ணினேன், உங்களுக்கு சக்சஸ் மெசேஜ் வரும். சக்சஸ் மெசேஜ் வாரது மட்டும் இல்ல, நீங்க அந்த ஏலியாஸ் ஒரு பேர் கொடுத்துருப்பீங்க தானே, நம்ம மை லேர்னிங் ஒன் கொடுத்துட்டு கேன்சல் பண்ணினால் லெட்சே நீங்கள் மை லேர்னிங் கொடுத்துருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுல வந்து இந்த ஒரு பிளக் உண்ட சிம்பிளுக்கு பக்கத்துல நீங்க கொடுத்த அந்த பேர் இருக்கும். சக்சஸ்ஃபுல்லா உங்களோட கனெக்ஷன் நடந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னால் இதுல வந்து நீங்க கொடுத்த அந்த ஏலியாஸ் இந்த பேர் வந்து காட்டும். மீன்ஸ் இந்த கீழ் இதுல வந்து பார்டர்ல வந்து இது இந்த மீனிங் என்னன்னு கேட்டால் நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஓக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா, இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டால் முதலாவது விஷயம் வந்து எங்களோட ஓக்குங்க ஓக் ப்ரோசர் ஒன்று இருக்கு. ஓக் ப்ரோசரை செலக்ட் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு கிளவுடுன்ற ஒரு படம் போட்டு இப்படி ஒரு இந்த ஓப்பன் க்ளோஸ் ரெக்கார்ட் போட்ட ஒரு லோகோ ஒன்று இருக்கும், ஓக் ப்ரோசர்ன்னு சொல்லி. இந்த ஓக் ப்ரோசர் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் எங்களோட சேல்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ்ல இருக்கிற எல்லா மெட்டா டேட்டாவையும் காட்டும். மெட்டா டேட்டா மீன்ஸ் உங்களோட ஓக் இருக்கிற எல்லா கன்ஃபிகரேஷன்ஸ், அது அபெக்ஸ் கிளாஸா இருக்கலாம், அபெக்ஸ் ட்ரிகரா இருக்கலாம், கஸ்டம் ஆப்ஜெக்டா இருக்கலாம், ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்டா இருக்கலாம், பெர்மிஷன் செட், ப்ரொஃபைல், ஆட்டோமேஷன்ஸ், ஃப்ளோஸ், உங்களோட ஓக்ல என்னென்ன இருக்கோ அவ்வளோத்தையும் நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஏன் நீங்க அதை சேஞ்ச் பண்ணணும்னா என்ன செய்யணும், முதல் உங்களோட ஓக்ல இருக்கிறத உங்களோட லோக்கல் பிஎஸ் கோடு எடுக்கணும், இப்போ எந்த சேஞ்ச் பண்ணணும், பேங்க திருப்பி டிப்ளாய் பண்ணணும். இதுதான் டெவலப்மெண்ட் நார்மலான வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அபெக்ஸுக்கு போனோம்னு சொல்லி சொன்னால் அபெக்ஸ் கிளாஸஸ் இருக்கு, எல்லா அபெக்ஸ் கிளாஸஸும் இதுல காட்டுது.
நான் இந்த அபெக்ஸ் கிளாஸ் வேணும்னு கேட்டால் இந்த அபெக்ஸ் கிளாஸை கிளிக் பண்ணிட்டு இந்த கிளவுட் லோகோ இருக்குதானே இவரை கிளிக் பண்ணினு சொல்லி சொன்னால் அந்த பண்றேன்னா அந்த அபெக்ஸ் கிளாஸ் வந்து எனக்கு இங்க டவுன்லோட் ஆகிடுவார். நான் அப்புறம் என்ன செய்யலாம், இந்த பட்டனை கிளிக் பண்ணி நான் எனக்கு தேவையான அந்த அபெக்ஸ் கிளாஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஓகேயா? ஸோ நாங்க அங்க அங்க எழுதுற இப்படி நாங்கள் எக்ஸிக்யூட் கோடிங் எழுதி காட்டினோமே, அதே மாதிரி இது உண்மையா ஒரு கிளாஸ் பாருங்க, பப்ளிக் கிளாஸ், கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம், கிளாஸ் இந்த கோடிங் இப்படித்தான் இருக்கும், ரைட்? இப்படித்தான் நீங்க உங்களோட ரியல் வேர்ல்ட் சினாரியோல வந்து இப்படித்தான் நீங்க கோடிங் எழுதுவீங்க, ரைட்? இதுதான் ஆக்சுவல் கோடிங். விஎஸ் கோட்ல நாங்க கோடிங் எழுதிட்டு ரைட் கிளிக் பண்ணி SFDX டிப்ளாய் திஸ் சோர்ஸ் டு ஓகன்றதை கிளிக் பண்ணினோம்னா நாங்க இன்ஜெஸ்ட் பண்ற சேஞ்சஸ் அங்க சேல்ஸ் ஃபோர்ஸுக்கு போயிடும், அப்டேட் ஆகிடும். ஸோ அங்க இருக்கிற சேஞ்சஸை ஃபுல் பண்ணுவீங்க, சேஞ்ச் பண்ணுவீங்க, டிப்ளாய் பண்ணுவீங்க. இப்போ நீங்க அங்க போய் ரன் பண்ணி பார்ப்பீங்க சரியா வேலை செய்தா இல்லை. இதுதான் நார்மலான ஒரு டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். சரியா? நாங்கள் உங்களுக்கு அபெக்ஸை பற்றி மட்டும்தான் கதைச்சிருக்கிறோம், அபெக்ஸ் ட்ரிகரை பற்றி கதைக்கல, ரைட்? அபெக்ஸ் ட்ரிகரை பற்றி கதைக்கல, அபெக்ஸ் டெஸ்ட் கிளாஸை பற்றி கதைக்கல, ரைட்? கவர்னர் லிமிட்ஸை பற்றி கதைக்கல, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கை பற்றி கதைக்கல, அட்வான்ஸ் அபெக்ஸை பற்றி கதைக்கல. சரியா? பட் உங்களோட அபெக்ஸ் ட்ரையல் ஹெட் மாடியூல்ஸ்ல இதெல்லாம் இதுல சில சில ஏரியாக்கள் கவர் பண்ணப்படும். ஸோ அந்த அபெக்ஸ் சம்பந்தமான மாடியூல்ஸை செய்ய ட்ரை பண்ணுங்க. ஸோ வார சனிக்கிழமை உங்களோட ஃபைனல் ப்ரெசன்டேஷன். அதுல நாங்கள் நீங்க எவ்வளவு தூரம் LWC செக் பண்ண மாட்டோம், அபெக்ஸ் வரைக்கும் தான் செக் பண்ணுவோம். சரியா? LWC ஆப்ஷனல், அபெக்ஸ் வரைக்கும் தான் செக் பண்ணுவோம், மேண்டட்டரி அபெக்ஸ் வரைக்கும் தான். ஸோ அதை முடிக்கிறாக்களுக்கு தான் பாயிண்ட்ஸ். ஓகே, அது பிளஸ் ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் எல்லாருக்கும், ரைட்? அட்டெண்டன்ஸ் வெரிஃபை பண்ணுவோம், அதே மாதிரி உங்களோட ஃபைனல் ப்ரெசன்டேஷன் எவாலுவேஷனும் இருக்கும். மார்னிங் 9:30 தயவு செஞ்சு டைமுக்கு வந்துருங்க, ரைட்? 9:30 துவங்கினா தான் நாங்கள் வேலைக்கு முடிக்கலாம். வேலைக்கு முடிச்சு அங்கே இப்போ இந்த LWC மிச்சமையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். நாங்கள் LWC சொல்லாமல் செஷன் முடிக்கிறது சரியில்லை. அது நாங்கள் ஜேர்னி டு சேல்ஸ் ப்ரோக்ராம் செய்து கொண்டு நாங்கள் LWC டச் பண்ணாமல் முடியலாது. நாங்கள் அந்த ஏரியாவை நாங்கள் ஒரு 2 hours எடுத்து LWC பற்றி லைட்டாக கழிச்சிட்டு விடுவோம். நீங்கள் பிறகு ட்ரையல் மிக்ஸ் நீங்கள் பிறகு செய்து கொள்ளலாம். சரியா? எனி கொஸ்டின்ஸ்? இதற்காக இது ரெக்கார்டிங் நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். இந்த VS கோடோட தயவு செய்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்த சனிக்கிழமை LWC கிரியேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏதும் பிரச்சனைகள் இருந்தால் சொல்லுங்க தயவு செய்து.